வணக்கம் சொந்தங்களே, நான் தான் உங்க ரோஸ் மேரி. நான் உங்கள் சரசு பாட்டி. நம்ம சேனலுக்கு எல்லாம் தொடர்ந்து நல்லபடியா ஆதரவு கொடுத்துன்னு வரீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா, ரொம்பவே உதவியா இருக்கும்பா. அப்படியே நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கெல்லாம் லைக் போடுங்கப்பா, அப்போ தானே எங்கள் உழைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நாங்கள் எடுத்துப்போம். லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்லா அழகாக முத்து முத்தாக கமெண்ட் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது படிக்கிறதுக்கே, மனசுக்கு நிறைவா இருக்குதுப்பா. அப்புறம் ஐப்பு பண்ணுங்கப்பா, வாரத்தில் 3 தடவை பண்ணலாம்ப்பா. நீங்கள் அப்படி பண்ணுறதன் மூலியமா எங்கள் சேனலில் ஒரு 4 பேரை போய் சேரும்ப்பான்னு அதையும் பண்ணி வச்சுருங்க. சப்ஸ்கிரைபு மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல்லு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அழுத்தி வச்சுக்கோங்கன்னு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வந்துடும்ப்பான்னு. ஆமாப்பா வீடியோலாம் நல்லா பாருங்க, எல்லாம் சந்தோஷமா இருங்க, நல்ல குடும்ப கதைப்பா, விட்றாதீங்க பாருங்கண்ணே. சரி வாங்கப்பா, இன்னைக்கு நம்ம குடும்பம் என்ன பண்ணி நிற்குதுன்னு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஹலோ மணிமேகலை. ஹலோ, சொல்லுங்க சௌமியா. என்னம்மா ஏதோ பேய்கிட்ட பேசுற மாதிரி இவ்வளோ பயந்து போய் பேசுற? நார்மலா பேசு, நான் உன் அண்ணி தானே. அப்படியெல்லாம் இல்லை, யாருக்கும் கேட்டுறக்கூடாதுன்னு என் ரூம்ல ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், அதான். அப்போ உன் மேலெல்லாம் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாதுன்னு இன்டெரக்டா சொல்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை சௌமியா, என் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்கு. அப்போ உங்கள் மேலே எனக்கு பயம் இருக்க தானே செய்யும். அதை சொல்லு. சரி சரி, அப்புறம் நான் கேட்ட காஞ்சிபுரம் போட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? என்ன நானும் இப்போ ஷாப்பிங் தான் போகிறேன். நீங்கள் சாரி எடுத்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் செலவு கம்மியாகும், அதனால தான் கேட்கறதுக்கு கால் பண்ணேன். சாரி எல்லாம் எடுத்தாச்சா? இல்லை சௌமியா, சாரி எல்லாம் எடுக்கல. எனது சாரி எடுக்கலையா? நேற்று நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்கும் சந்தோஷக்கும் கல்யாணம் ஏற்பாட்டை பண்ணிட்டு எனக்காக ஒரு காஞ்சிபுரம் பட்டை எடுக்க சொன்னா இல்லையா? உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் இந்த விஷயத்தை நீ சொன்னியா இல்லையா முதல்ல? இல்லை சௌமியா, நான் எதையும் சொல்லலை. ஓ, அவ்வளோ திம்புறா? நேற்று நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ என் கல்யாணம் ஏற்பாட்டை பண்ணாமல் இருந்திருக்கல்ல. இருடி மோவல, இப்போவே உன்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் அனுப்புகிறேன். சௌமியா அவசரப்படாதீங்க சௌமியா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் நான் எதுக்கிட்டு கேட்கணும்? உன் வீடியோவை இன்னைக்கு நான் அனுப்பாம விட மாட்டேன்டி. முதல்ல உன் மாப்பிள்ள இருக்கானே மனோஜ், அவனுக்கு அனுப்புறேன்டி. முதல்ல இருடி, உன் கல்யாணத்தை இப்பவே நிறுத்துறேன். ஐயோ சௌமியா, அப்படி எல்லாம் பண்ணாதீங்க சௌமியா, ப்ளீஸ் சௌமியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சௌமியா, ப்ளீஸ் சௌமியா ப்ளீஸ். சி சும்மா கெஞ்சிக்கிட்டு இருக்காத, என்ன விஷயம்னு சொல்லு. சனியம் பிடிச்சவள. சௌமியா சொல்லு. நான் வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசலை சௌமியா. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்படி திடீர்னு வந்து கல்யாணம் ஏற்பட்ட பண்ணணும்னா அவங்களாலேயும் முடியாது. அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே என் அண்ணன்கிட்டயே போய் விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். வா, சூப்பர் தான். சரி, உங்கள் அண்ணன் என்ன சொன்னா? என் அண்ணன் ஒத்துக்கிட்டாரு சௌமியா. என்ன சொன்ன இப்போ? என் அண்ணன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு சௌமியா. ஓ மை காட், உண்மையிலே இப்போ பேசிட்டா போல இருக்கே. சூப்பர். சரி, எப்படி ஒத்துக்கிட்டான்? அவன் எப்படி ஒத்துக்கிட்டான் இதுக்கெல்லாம்? நான் நடந்த எல்லாத்தையும் என் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன் சௌமியா, அதனால தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. இப்போ புரியல, நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா நீ பண்ண தப்பெல்லாம் கூட சொல்லிட்டியா? ஆமாம் சௌமியா, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல. என் அண்ணன் மட்டும்தான் இப்போதைக்கு என் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். அதனால தான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். அவர் ரொம்ப கோவப்பட்டார், என்னை அடித்தார். என் வாழ்க்கையில் இப்படி விளையாடிட்டு என்னெல்லாம் ரொம்ப கோவப்பட்டார். என்னால் தாங்கிக்கவே முடியல தெரியுமா? ஆனாலும் என் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுண்ணா, எப்படியாச்சும் என்னை இதிலிருந்து காப்பாற்று சௌமியா. இல்லைன்னா என்னை பற்றின விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாங்க, அவங்க என்னை மிரட்டிக்கிட்டு இருக்காங்கண்ணா அப்படின்னு எல்லாம் கூட சொன்னேன். என்னையும் கோத்து விட்டியா? சூப்பர் நீ. சரி, அதுக்கு என்ன சொன்னா? உங்கள் மேலேயே அவர் செம்ம கோவத்தில் தான் இருக்காரு சௌமியா. வேறு வழி இல்லாமல் தான் நானுமே சொல்லிட்டேன், சரிங்களா? கல்யாணத்தை எப்படியாவது நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவரை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி அவரோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சரியா? ஏன்னா கல்யாணத்தை நடத்துறது மட்டும்தான் என்னோட வேலை. சரி, அவனை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சம்மதம் வாங்கிட்டியே, இதுவே பெரிய விஷயம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அவனை. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பேசி நான் சரி பண்ணிப்பேன். இது எல்லாமே நான் அவன் மேலே இருக்க லவ்னால தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பெரிய பணக்காரங்க, உங்கள் வீட்டு மருமகளானா எனக்கும் உங்கள் சொத்தில் பங்கு கிடைக்கும், அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு சந்தோஷம் மேலே லவ், அந்த லவ்வுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரியா? இதை நான் உன் அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். சரிங்க சௌமியா, நீங்கள் அண்ணன் மேலே எவ்வளோ வெறியாக இருக்கீங்கன்னு, சாரி எவ்வளோ லவ்வாக இருக்கீங்கன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் சொல்லி புரிய வச்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்கள் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். இது சிம்பிளாக ரெஜிஸ்டர் மேரேஜாக பண்ணிக்கலாம், சரியா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறப்ப நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிடுறேன்.
ரெஜிஸ்டர் மேரேஜா? சூப்பர். இதை நான் யோசிச்சே பார்க்கலையே. சூப்பர் சூப்பர். எப்போ எப்போ? ஒரு சின்ன பார்ட்டி ஹால் எங்கள் அண்ணன் புக் பண்ணியிருக்காரு. அங்கேயே மேஜிஸ்ட்ரேட்டை வர வச்சு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இன்னைக்கு 3 மணிக்கு கரெக்டாக கிளம்பி வந்துடுங்க. நான் லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்புகிறேன். இன்னைக்கேவா? ஆமாம் சௌமியா, என் அண்ணன் இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு தான் சொன்னார். ஏன்னா அதுக்கப்புறம் என் கல்யாண வேலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவர் பார்க்கணுன்னு சொன்னார். அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே, கண்டிப்பாக நான் வந்துடுறேன். ஆனால் நான் ட்ரெஸ் எல்லாம் வேறு எடுக்கணுமே. நோ சாரி, அதுக்கப்புறம் ப்ளவுஸுன்னு எதுவுமே நான் எடுக்கலையே. என்ன பண்ணுறது இப்போது? கடன்னு போய் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்துருக்கேன் சௌமியா. நான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் கூட எப்படி எடுக்கிறதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, ரொம்ப ஓவராக பேசாத. நான் போய் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த தாலியெல்லாம் அது எப்படி, நான் வாங்கணுமா இல்லை நீங்களே வாங்கிக்கிறீங்களா? அதெல்லாம் எங்கள் அண்ணனே ஏற்பாடு பண்ணிடுவார். அப்படியா? சரி, ரொம்ப சூப்பர். சந்தோஷ் உண்மையிலேயே உன் வாழ்க்கை மேலே ரொம்ப அக்கறையாக தான் இருக்கான். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் இல்லாமல் இவ்வளோ ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கானே. சூப்பர் தான். எனக்கு இப்போ உண்மையிலே ரொம்ப நர்வஸாக இருக்குது. அப்படியா? சரி சௌமியா, நீங்கள் சொன்னதையெல்லாம் நான் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் சொன்னதே செஞ்சுருங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. சரியா? அதெல்லாம் நீ பயப்படாத, நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவேன். இந்த சௌமியா வில்லியாக இருக்கலாம், ஆனால் நேர்மையான வில்லி. சரியா? இத்தனை நாளில் உன்னை பிளாக்மெயில் பண்ணி எதனா காசு எதனா வாங்கியிருக்கேனா? இல்லை இல்லை, உன் அண்ணனை கல்யாணம் பண்ணணும், அது மட்டும் தான் என்னோட குறிக்கோள். உன் அண்ணனே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு எதுக்கு? கல்யாணம் முடிச்ச அடுத்த செகண்டே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவேன். இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது சௌமியா. சரிங்க சௌமியா, நீங்கள் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன். நீங்கள் ரெடி ஆகிட்டு அங்கே டேரெக்டாக வந்துருங்க. என்ன? அதெல்லாம் சரி. ஆனால் எனக்கு இப்போ உன் மேலே ஒரு பெரிய டவுட் வருது. என்ன டவுட்டு? இல்லை, நீ இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்க, நான் சொன்னது எல்லாத்தையுமே நீ செஞ்சுருக்க. ஆனாலும் ஏன் நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலை? நானா ஃபோன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ விஷயத்த நீ சொல்லிக்கிட்டு இருக்கன்னா, இதுக்கு பின்னாடி எதனா சதி இருக்குமோ? சதியெல்லாம் ஒன்றும் இல்லை சௌமியா. என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதனால தான் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லாததுக்கு காரணம், எங்கள் வீட்டில் இன்றைக்கி பந்தக்கால் நட்டு சாமி கும்பிட்டாங்க. நானுமே ரொம்ப பிஸியாக இருந்தேன். சரி, ஃபோன் பண்ணலாமே, இப்போ தான் ஒரு ஓரமாக வந்தேன். நீங்கள் அதுக்குள்ளே கால் அடிச்சிட்டீங்க. சும்மாலாம் என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க சௌமியா. நீங்கள் கடை போய் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வாங்க. நேரத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் வீடு திரும்பணும். சரி சரி, நம்புறேன். இருந்தாலும் நான் தனியெல்லாம் வரமாட்டேன். கரீனா, விக்கி, தீபக்னு எல்லாரும் என் கூட தான் வருவாங்க. தாராளமாக கூட்டிகிட்டு வாங்க சௌமியா. இன்னும் 10 பேரை கூட கூட்டிகிட்டு வாங்க. இன்னைக்கு உங்கள் கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். போதுமா? சரி சரி, அப்போ நான் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு கால் பண்ணுறேன். சரிங்க சௌமியா. அப்புறம் மணி, சொல்லுங்கள் சௌமியா. இல்லை, அதான் நான் இப்போ உன் அண்ணனை கல்யாணம் பண்ண போகிறோம்ல, இப்போவாச்சும் என்ன ஒரு தடவை அண்ணின்னு கூப்பிட்டேன். என்னதே? அதான் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டல, ஒரு தடவை அண்ணின்னு கூப்பிடு. எதுக்கு சௌமியா? கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்றேனே. அதெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. நீ இப்போவே என்ன அண்ணின்னு கூப்பிட்ற. என்ன சௌமியா, நீங்கள் கல்யாணம் முடியாமல் அப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. நீ ஏற்பாடு பண்ண கல்யாணம் உண்மைன்னா ஒழுங்கு மாதிரி தான் நான் அண்ணின்னு கூப்பிட்றீ. அண்ணி. ஆஹா, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அதுவும் வாயில இருந்து கேட்கறதுக்கு செம்மையாக இருக்குது. சரிம்மா, நான் ஃபோனை வச்சுடுறேன். நான் தன்னாரே ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். சரிங்க சௌமியா, பாய் பாய். நான் உன்னை பார்த்து தாண்டி அண்ணின்னு சொன்னேன், அவளை எல்லாம் சொல்லலடி. தெரியும்டி எனக்கு. அதனால தான் நீ சொன்னதுமே நாங்கள் 2 பேருமே சிரிச்சோம். நீ நந்தினியை பார்த்து தான் அண்ணின்னு சொன்னேன். அதனால தான் நானுமே அமைதியாக இருந்தேன். இல்லடி வெய்ய எட்டி உன் இடுப்பு மேலேயே மிரிச்சிருப்பேன். நீ ஜன்னலில் போய் சொருவி நின்றுருப்பேன் நேரம். சீப்ப ஏண்டா எவ்வளவு திறமையா பேசணும் பாத்தியா? சிக்கனால அந்த சனிய பாரு, இன்னைக்கு ஊர்கா போட்டுருவான். அது என்னமோ சிரித்தா, இன்னைக்கு செத்தா அந்த மஞ்ச கோழி. அண்ணா, நீ என்ன இதை சொல்லாம இருக்க? சீப்ப அண்ணா நல்லா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காத. நந்தினி. சந்தோஷ், என்னடி சும்மா வந்துருவா உடனே சப்போர்ட்டுக்கு. என்ன இப்போ என்ன சொன்ன உங்ககிட்ட? சரி பேசி தொலைற. பிசாசு, குட்டி பிசாசு, என்ன வேணும் உனக்கு? என்ன மன்னிச்சிருண்ணா. நான் உண்மையிலே மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிறைய தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு தான் இப்போ போராடிக்கிட்டு இருக்கேன். என் மேல வெறுப்பு காட்டாதண்ணா. இன்னும் 3 நாள் தான் நான் இங்க இருப்பேன். என்ன நீ திடீர்னு இப்படி பேசுற? இப்படிலாம் பேசாத. இல்லைண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா. எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா நான் ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணா. இப்போ நீயும் என்கிட்ட வெறுப்பு காமிச்சின்னா நான் என்னென்ன பண்ணுவேன்? இது நடிப்பு, இது பச்சை நடிப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக தான் பேசினு இருந்த நீ. நாய கேடு கெட்ட நாய. எல்லாரும் உங்ககிட்ட நல்லா தானே பேசுறோம். அப்புறம் என்ன நாய? இவன் மட்டும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா உன்னை பத்தி எனக்கு மட்டும் தடி நல்லா தெரியும். இந்த பேரு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறிய உன் புருஷன், அவனுக்கு கூட உன்னை பத்தி தெரியாதுடி. ஆனா நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு டெய்லி சண்டை தான். அவனை தூக்கி போட்டு மிதிப்பாண்டி உன்ன. அவன் பரவாயில்ல, மெடிசின் போட்டான். ஆனா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அது போதும்டா. அவர் விடுறா. இன்னைக்கு நம்ம ஒருத்தைய சம்பவம் செய்யணும்டா. அது சிறப்பா
செஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் தான்டா நான் நிம்மதியாவே இருப்பேன் உண்மையிலேயே. ஆமாம்மா, அது என்னமோ கரெக்ட் தான். இன்னைக்கு அவளை தும்சம் பண்ணாம விடக்கூடாது. அவ மட்டும் இல்லடி, கூடவே அல்ல கைங்களும் வருது. எல்லாத்தையும் இன்னைக்கு கைமா பண்ணிடலாம். அப்போ இன்னைக்கு சம்பவம் தான். சரி வாங்க, எல்லாம் கிளம்புவோம். நம்ம போய் தயாராக இருப்போம். அவங்க எல்லாம் வரட்டும். வந்ததுக்கப்புறம் வச்சு கும்முன்னு கும்புவோம். ராகுலே, அர்ச்சனாக்காவும் பிரியாக்காவும் கூட வரேன்னாங்க. அவங்களையும் கூட்டிட்டு போயிடலாம். தாராளமா, அவங்க தானே வெயிட் பார்ட்டியா, சண்டை போடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். சரி வாங்கடி கிளம்புவோம். ஆமாம்மா, ஃபர்ஸ்ட் போய் எல்லாரும் ரெடி ஆக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸோட போனால் நல்லா இருக்காது. நல்லா சும்மா காஸ்டியூம் எல்லாம் மாற்றிக்கிட்டே வேற மாதிரி போகணும். ஏன் காஸ்டியூம் சேஞ்சா? வேற லெவல்ல இருக்க போது சம்பவம். என்னங்கடி இப்படி கிளம்பி ரெடியா இருக்கீங்க எல்லாரும்? சண்டை செய்ய போறோம்ல அத்தை, அப்போ பேண்ட் சொக்காவோட போனால் தானே நல்லா இருக்கும். அது சரி சரி, நீயும் மணியும் கூட பரவாயில்ல. நம்ம காயத்ரி, நீ என்னடா செல்லும், நீ கூட போய் சண்டை போட போறியா? இல்ல நான் வேடிக்கை தான் பார்க்க போறேன். ஆனா என்ன, இவங்கள மாதிரி ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்டு அதான் போட்டுட்டேன். அதெல்லாம் பார்த்தேன். நம்ம வீட்டில் எதனா சின்ன பூச்சி வந்தாலே நீ அதை அடிக்க மாட்டே, விரட்டி தான் விடுவேன். அந்த அளவுக்கு சாஃப்டான நேச்சர் உனக்கு. நீ ஆச்சும் போய் சண்டை போடுறதாவது. சரிம்மா, நல்லபடியா வேடிக்கை பார்த்துட்டு வா. என்ன அதையும் பத்திரமா நின்று பாருமா. சரிங்க அத்தை. சரிங்க அத்தையாம்மா, எப்படி நடிக்குது பாறான். மா, இவ்வளோ போய் நம்புறீங்க? இவ்வளோ எப்படி சண்டை போடுவா தெரியுமாம்மா? என்கிட்ட கேளுங்கம்மா, நான் சொல்கிறேன். என்கிட்டயும் கேளுங்க அத்தை, நானும் சொல்லுவேன். அப்படி சொல்லு, பூத கண்ணாடி. சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கேளுங்க அத்தை, அப்பதான் கரெக்டாக சொல்லுவான். ஏ போடா. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் என் அக்காவை நம்பி ஏமாந்துடாதீங்க அத்தை. அவ நல்லா சண்டை போடுவா. என்னையெல்லாம் போட்டு எத்தனை தடவை அடிச்சிருக்கா தெரியுமா? அம்மாக்கே தெரியும் அதெல்லாம். அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க ஏம்மா அமைதியா இருக்கீங்க? அதெல்லாம் சும்மா விளையாட்டா பண்ணதெல்லாம் இப்போ குறையா சொல்லிக்கிட்டு இருக்க போடி. எனக்கு ஒரு நாள் லைட்டா தட்டுன அவளை, அதை போய் கம்ப்ளைண்டா சொல்றா பாருங்க அத்தை கிட்ட. சரி, நீ அவளை லைட்டாக தட்டுனேன். ஆனால் என்ன தினம் போட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கியா? என் மூஞ்சில அடிக்கிற, இதுக்கப்புறம் கிள்ற, இடுப்புல எல்லாம் பிடிச்சி கிச்சு பூட்டி விடுற. அதுல என்ன கணக்கே? நாய வாய் மூடுறா. கேட்டிங்களா எவ்வளவு ரகசியமா திட்டுறா பாருங்க. நாயாங்கிற புருஷனை பார்த்து. காயத்ரி, அம்மா நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லம்மா. சரி சரி, பஸ் 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 போதும் உங்க பஞ்சாயத்து. கிளம்புங்க, நேரத்தோட போயிட்டு வந்துருங்க. ஏ பசங்களா, நம்ம பந்தக்கால் நட்டுருக்கோண்டா, அதை மனசுல வச்சுக்கோங்க. நியாயப்படி பொண்ணு வெளியவே போக கூடாது. ஆனா நீங்களாம் கம்பல் பண்ணி சொன்னீங்கன்றதுனால நான் இப்ப அவளை அனுப்புறேன். பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்க. அத்தை, எங்களோட அர்ச்சனாக்காவும் பிரியாக்காவும் சேர்ந்து வராங்க. அதனால நீங்க பயப்படாதீங்க. மணியை பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறோம். சரிடா, அவ மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே சேஃபா வந்துருங்க. அந்த சௌமியாவை சும்மா விடாதீங்க. மாமா கிட்டேயும் சொல்லியிருக்கிறேன். சரியா? அவர் இந்நேரம் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருப்பாரு. நீங்க அடிச்சு முடிச்சுட்டு ஒரே ஒரு கால் மட்டும் மாமாக்கு பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வந்துருவாரு. சரிங்க அத்தை. அப்ப இன்றைய நாள் அடித்தல் உதைத்தல் குத்தல்ல முடிய போது. ஏன் சரி கிளம்புவாமா? ஆமாம்மா, சீக்கிரமா வாங்க. அண்ணன் வேற ரொம்ப நேரம் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தனியா போயிட்டு போறாரு. சௌமியா கிட்ட மாட்டி பெரிய திரும்பி வரும்போது 2 பேரும் மணமகளை தான் வருவாங்க. டேய், வாய கழுவாண்டா எரும மாட்டு நாயா. பயப்படாதடி, சும்மா ஜோக் அடிச்சேன். வாங்க பாவா. மூஞ்சி பாரு அவனுக்கு. எந்த நேரத்துல பெத்தாங்களோ இந்த பிசாச. டேய், பார்ட்டியால புக் பண்றேன்னு சொல்லிட்டு மண்டபத்தை புக் பண்ணிருக்கிறியடா. அதுவும் சேடு மண்டபம். நல்லா காசெல்லாம் அதிகமா வாங்கிருப்பாரு. சேடு காசெல்லாம் ஏதோ வாங்கலடியே. நான் கூட கேப்பாருன்னு தான் நினைச்சேன். அப்புறம் எதுவும் வேணாம்ப்பா, அப்பா ஏற்கனவே விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்கப்பான்னு சொல்லிட்டாரு. அது சரி, அப்ப அந்த சௌமியா வர வரைக்கும் சண்டை பயிற்சி பண்ணுவோமா? அதெல்லாம் வேற தேவையா உனக்கு? ஆமாண்டி, அவ என்ன பிடிச்சி தள்ளி விட்டானா எழுந்தடிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. அதான் இப்பயே நான் கீழே ஊந்தி எழுந்து பிராக்டிஸ் பண்ண போறேன். குறைங்க, அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத. ஏற்கனவே அம்மா வேற உன்னை பத்திரமே கூட்டின்னு வரேன்னு சொல்லிக்கிறாங்க. கீழே ஊந்தி எதனா கை காலை வச்சுக்க போறேன். குவாருங்க, ஒழுங்கா இரு. ஆமாம்மா, நீ கொஞ்சம் அடங்கி இரு சொல்லிட்டேன். வீட்டுல பந்தக்கால் வேற நட்டுருக்காங்க. அப்புறம் உனக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னு வை, தெய்வ குத்து சாமி குத்துன்னு ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. எல்லாரும் என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. சரி, அப்ப நான் கீழே விழுந்து எழுந்துக்காம நின்ன இடத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். அடங்குதா பாரு அப்ப கூட. அடங்க மாட்டாள் மணிமேகலை, யாருக்கும் அடங்க மாட்டாள். டிச்சக். ஐயோ கடவுளே, கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இரு மணி. முடியாதுண்ணா, அந்த ஒடிக்கி ஓனான அடிக்கிற வரைக்கும் என் கை காலு சும்மா இருக்காது. ஜிக்கு ஜிக்கு ஜிக்கு. சிரிப்பு வருதா உங்களுக்கு? சிரிப்பு? எப்படி பிராக்டிஸ் நல்லா இருக்குதா? ராகுலு அப்படியே ஒரு அடி போட்டாடா. மவள, கையை மட்டும் என் மூஞ்சில லைட்டா டச் ஆகட்டும், உன்னை இந்த மண்டபத்துல இருக்கிற எல்லா மூலையிலயும் ஓட விட்டு அடிப்பண்டி. ஒரு அடி தானே அடிச்சுக்கிட்டா. வேணாண்டியே. இறா, இன்னும் கொடுக்கவே இல்லை. வேணாங்கிற. வேணா. ஐயோ, தெரியாம பட்டுச்சுடா, சாரிடா. விட மாட்டேன்டி நாய, உன்னை நான் விட மாட்டேன்டி. இன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? என் மூஞ்சில லைட்டா பட்டாலே உன்னை ஓட அடிப்பேன்னு சொன்னேன். ஆனா நீ என்னடானா என் மூக்குலயே அடிச்சிருக்கிற. உன்னையெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டி. அதை வார இறிய வந்துட்டு 8 மதிப்பேன். அப்படி சொன்னால நாய காலு கீழே இருக்குடி. நாய கீழே விழுந்து தொலைய போற. அந்த பயம் இருக்கணும் உனக்கு என் மேல. புச்சுக்கு குத்தவா உன்ன? ஷோ, என் தலை எழுத்து இதையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. என் மணி குறைங்க, நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனத்துல பண்றதை விட்டுட்டு அந்த சௌமியாக்கு போனை பண்ணு. அவ எங்க இருக்கான்னு கேளு. சீக்கிரமா வர சொல்லு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் எல்லாரும். இருங்க பிரதர், பிராக்டிஸ் முடிச்சிட்டு போன் பண்றேன். கிறுக்க விளையாடாத குட்டி சத்தம். இது பண்ண வேலையால இப்ப எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளவு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கு போறோம். மூச்சு போறதுக்கு நல்லா. அட்லீஸ்ட் அவளுக்கு லொகேஷன் ஆச்சு அனுப்பினியா இல்லையா நீ?
அதெல்லாம் அனுப்பிட்டேன் பிரதர், ஏன் பதறீங்க? அனுப்பிட்டேன், ஓடி வருவா பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. அவள் பொறுமையாக கூட வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணப்பொண்ணு வேற அவள் நல்லா அழகாக அலங்கரிச்சுக்கிட்டு வந்தா தானே பின்னாடி இருக்கிற பீஸ் மயங்கும். நந்தினி மேடம் மாட்டிக்கிட்டா. சந்தோஷ், நான் நீங்கள் மயங்குவீங்கன்னு சொல்லலை, அவள் உங்களை மயக்குவான்னு சொல்ல வந்தேன். இல்ல நான் மயங்கிடுவேன்னு தானே சொன்னேன். சரி அப்படியே அவ என்ன மயக்கினாலும் நான் அப்படியே பின்னாடி போயிடுவேனா? ஐயோ, என்ன நீங்கள் இவ்வளோ சீரியஸ் ஆகிட்டீங்க? அதுக்குள்ள நான் விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். நந்தினி நான் ஏற்கனவே ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கேன் நந்தினி. இப்போ போய் என்கிட்ட விளையாட்டுக்கு சொன்னா அதுக்கு சொன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கு நந்தினி. நான் எப்படி அவ பின்னாடி போவேன்? நான் ஏன் மயங்க போறேன்? அவனை பெரிய உலக அழகியா? அப்படியே எவ்வளவு இருந்தாலுமே நான் ஏன் மயங்க போறேன் முதல்ல? சாரி சந்தோஷ், எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம்மா, அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன். சாரி அண்ணா, விளையாட்டுக்கு தானே அவள் அப்படி சொன்னா. ஃப்ரீயாக விடுண்ணா, இனிமேல்ட்டு அப்படி சொல்ல மாட்டாங்க. சாரி. சும்மா சாரி கேட்டுக்கிட்டு இருக்காத. சுச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்க. என் மனநிலை என்னங்கிறது புரிஞ்சுக்க. அங்கே ஒருத்தி என்னை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கா. அதில் அவளை பார்த்து நான் மயங்கிருவேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. நீ விளையாட்டுக்கு சொல்லியிருந்தாலுமே அது தப்பு தான். ஏற்கனவே நம்ம கல்யாணம் நின்று போய் நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் நந்தினி. உனக்கும் வருத்தம் இருக்கு. ஆனாலும் நீ அதை பற்றிலாம் கண்டுக்காம நீ பாட்னு அடுத்தடுத்து நீ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. என்னாலலாம் அப்படி இருக்க முடியல. உன்ன மாதிரிலாம் என்னால் இருக்கவும் முடியாது. கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்க. எப்படி போறாரு பாரு அவரு. டேய், விளையாட்டுக்கு தானடா சொன்னேன், அது போய் அவர் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு போறாரு. டேய், நானும் வருத்தத்தில் இருக்குன்னு அவருக்கும் நல்லா தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு போறாரு அவரு. நீ கூட தான் ஏன்னா இப்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினேன், அதனாலதான் ஏன்னா பதிலுக்கு உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. டிட்டு ஃபரட்டாட்டு படிக்கி பழி. ராகுலே, தெரியாம பட்டுருச்சுடா, சாரி டே. நீ திரும்புவேன்னு எனக்கு தெரியாதுடா, சாரி. அவளை இன்னைக்கு உன்னை நான் ஆச்சு உன் கையை அடுப்புல வைக்காம விட மாட்டேன்டி. முடிஞ்சா வந்து பிடி பாபா. அவளை செத்தடி நீ இடிக்கு. கூட இருக்கிற எல்லாம் சைக்கோங்களா இருக்குதுங்க பாரு. இதோ தம்பி தங்கச்சி இங்கே இப்படி பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குங்க. அண்ணங்காரன் அங்கே முறுக்கிட்டு போயிட்டான். ஷோ கடவுளே. சரி, நம்ம அர்ச்சனா அக்கா கிட்டேயும் பிரியா கிட்டேயும் போய் பேசுவோம். காயத்ரி அங்கே தானே இருப்பா, அவங்க கூட போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். அப்போ தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். எப்படி மாடர்ன் மனப்பொண்ணு செம்மையா இருக்கனா? வேற லெவல் ரீ. இப்ப சொல்லு, சந்தோஷ் கொடுத்து வச்சவன் தானே என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்து வச்சவன் தான். உனக்கு புரியுது, ஆனா அவனுக்கு புரியலையே. சரி, எல்லாத்தையும் போக போக நானே அவனுக்கு புரிய வச்சுடுறேன். அதான் மிஸ்ஸஸ் சந்தோஷ் ஆக போறேனே, புரிய வைக்காம விடுவானா என்ன? ஆனா சும்மா சொல்லக்கூடாது சௌமியா, உண்மையிலே நீ கெட்டிக்காரி தான் தெரியுமா? நினைச்ச எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டேடி. நான் தான் சொன்னேனே, நான் சௌமியாடி. நான் ஆசைப்பட்டதை அட்டையாம விட்ட மாட்டேன். உன்ன மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும்டி. பார்த்து கத்துக்கோ கரீனா. நாளைக்கே ஓ லவ் லைஃப்ல எதனா பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட ஹெல்ப் கேளு, கண்டிப்பா நான் செய்யறேன். எனக்கு என்னடி பிரச்சனை வரப்போகுது? சரி வா கிளம்பலாம், டைம் ஆகுதுல்ல. லொகேஷனை சென்ட் பண்ணிட்டாளா அந்த மணிமேகலை? அனுப்புறேன்னு சொல்லியிருக்காடி. இன்னும் 3 மணி வரையும் டைம் இருக்குல்ல, பார்ப்போம். நம்ம ஷாப்பிங் சீக்கிரமா முடிச்சிட்டோம். இதோ நானும் சாரியை செலக்ட் பண்ணிட்டேன். அப்படியே டைரக்டா பார்ட்டி ஹாலுக்கு போயிட வேண்டியதான். போற வழியில அப்படியே எதனா பியூட்டி பார்லர்ல டச்சப் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு மேலேயும் டச்சப் எதனா பண்ணணுமா என்ன? நீ ஏற்கனவே ரொம்ப அழகா இருக்க சௌமியா. தேவைப்படாதுதான், இருந்தாலும் லைட்டா டச்சப் பண்ணிக்கிறேன்டி. என் அழகுக்கே கொஞ்சம் அழகு சேர்த்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம அந்த சந்தோஷ் வேற என் மேல செம்ம காண்டில் காணாம். அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் செம்மையா போனா கொஞ்சம் கரையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவன் கோமும் கரையும், அவனும் என்னை பார்த்து அப்படியே கரைஞ்சு போயிடுவான். இதுக்கே அவன் உன் காலடியில் விழுந்து கிடக்க போகிறான். இன்னும் நீ மேக்கப் எல்லாம் போட்டுன்னு வெய்யே, அவ்வளோதான். கல்யாணம் முடிச்ச கையோடவே ஃபர்ஸ்ட் நைட்டும் முடிஞ்சிடும். கரீனா, என்ன பேசுகிற நீ? எனக்கு வெக்கமாக வருது பாரு. நான் அடிக்காத சௌமியா, எப்படா உனக்கு சந்தோஷக்கும் அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் தானே பார்த்துக்கிட்டு இருக்க நீ. நான்சென்ஸ், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்கிட்டயே வா, எனக்கு தெரியும்டி உன்னை பற்றி. எத்தனை முறை ட்ரை பண்ண அந்த விஷயத்துக்காக. ஆனால் அவன் தான் ஒத்து வராமல் போயிட்டான். ஆனால் இப்போ ஒத்து வந்து தாண்டி ஆகணும், ஏன்னா அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறானே. நான்சென்ஸ் மாதிரி பேசாத, நான் அவனை லவ் பண்ணுறேன் அந்த உரிமையில தான் கிட்ட போனேன், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இதுக்கு மேலே எதுவும் பேசாத, வா போகலாம், டைம் ஆகுது. சரி சரி, நான் ஒன்றும் சொல்லலை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் அதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்துக்கு ஆல் த பெஸ்ட் டி. நீ இருக்கியே. எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் டி ரெண்டுத்துக்கும். மணி, பார்ட்டி ஹால்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டுருக்க. எதுவாக இருந்தால் என்ன சௌமியா, உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுல்ல, அதை பாருங்களேன். அதுவும் சரிதான். சரி, இப்போ நான் என்ட்ரன்ஸில் இருக்கேன், எங்கே வரணும்? மேஜிஸ்ட்ரேட்லாம் வந்துட்டாங்களா? உன் அண்ணனும் நீயும் எங்கே இருக்கீங்க? பறக்காதீங்க சௌமியா, எதுக்கு ஒரேடியாக இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க, நான் சொல்கிறேன். சரி, நான் இப்போ என்ட்ரன்ஸில் இருக்கேன், உள்ளே எப்படி வரணும்னு சொல்லு. நடந்துதான் சௌமியா வரணும். என்ன ஜோக்கா?
ஜோக்கெல்லாம் இல்லை சௌமியா. ஜோக் அடிக்கிற நிலைமையிலையோ நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்கள் அப்படியே உள்ளே வாங்க சௌமியா. அங்கே ஹால் தெரியும்ல, அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம் தெரியும். அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்கும். அதை தாண்டி வந்தீங்கன்னா ரூமுங்கெல்லாம் இருக்கும். அதான் நீங்களாம் நானும் கூட உட்காந்து சதி பண்ணோமே, பேதி மருந்தெல்லாம் கலந்தமே ஒரு ரூமு. அந்த ரூமில் தான் சௌமியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோமா அங்கே சௌமியா. சரி சரி, ஆனால் இந்த மண்டபம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன்னா இதுலேயே 2-3 ஹால் இருக்குது. நம்ம உட்காந்துட்டு இருந்த ரூம் தானே. சரி நான் இது வரேன். வாங்க சௌமியா. சரி நான் ஃபோனை வச்சிடுறேன் வாங்க. ஒரு நிமிஷம் இரு. என்ன சௌமியா, என்ன உன் பேச்சில் ரொம்ப நெக்கில் தெரியுது? நெக்கில் பிக்கில் அக்கல் எல்லாம் இல்லை சௌமியா. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்ல, அந்த சந்தோஷத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த சந்தோஷத்தை கூட நான் படக்கூடாதா என்ன? சந்தோஷப்பட்டுக்கலாம் தான், ஆனால் நான் உனக்கு அண்ணி ஆக்க போகிறேங்கிறதுனால என்கிட்ட இந்த அளவுக்கு நெக்கிலெல்லாம் பேசாது இன்னொரு தடவை. சரிங்க சௌமியா, குறைச்சிக்கிறேன்னு நீங்கள் உள்ளே வாங்க. தட்ஸ் பெட்டர். சரி உங்கள் அண்ணன் எங்க? இதோ எல்லாத்தையும் வாசல்லே நின்று கேட்டுட்டு இருப்பீங்களா? யானை நான் உள்ள தான் இருக்கிறாரு, வாங்க. ரொம்ப சலிச்சிக்காத, ஃபோனை வை. ஓகே. என்ன சௌமியா, உள்ளதான் இருக்காங்களா? நம்பி போலாமா? அவ குடிமி என் கையிலடி, அதெல்லாம் நம்பி தாராளமா போலாம், வா. எப்படி என் பர்ஃபார்மன்ஸு? போ மூஞ்ச பாரு அதுக்கு. ஏன்டி துப்புற? பின்ன என்ன முன்னாடி வச்சுக்கிட்டே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இந்த இடத்துல உட்காந்துதான் பேதி மருந்து கலந்தன்னு சொல்ற? ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். சரி சரி, நீ கோச்சுக்காத விடு. ஏ மூஞ்ச பாரு அதுக்கு. இது உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன்டி. சரி சரி வாங்க வாங்க, அவ வந்துட போறா. அவளுக்கு அங்க வச்சே இன்ப அதிர்ச்சியை கொடுப்போம், வாங்க போவோம். இன்னும் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, ஆடு சேலையில வந்திருக்குது, என்னால உரிச்சி சூப்பு வச்சிருவோம். சேலையிலியாக்கா வந்திருக்கா? பின்ன கல்யாணம் ஆச்சு, சேலையில வராம ஓலையவ சுத்திக்கிட்டு வருவா. வா போவோம். ஏக்கா வாக்கா, அடிய வாங்கடியே. ஹாய் சந்தோஷ், ரொம்ப கோவமா இருக்க போல மேல. வாய மூடுறியா? சரி கோவப்படாத, உன் கோவம்லாம் நியாயமானது தான். ஆனால் என்ன பண்ணுறது சந்தோஷ், உன்னை அடையிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலையப்பா. நானும் நாகரிகமாக உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நீ அதை கேட்டு சரின்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தியன்னா இந்நேரம் இவ்வளோ தொல்லை இருந்திருக்காது. இப்போ பாரு, கட்டாய கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு. உனக்கு இப்படி எல்லாம் பேச அசிங்கமா இல்ல? சே, என்ன ஜென்மமா இருப்ப நீ எல்லாம். இவ்வளவு கீழ்த்தனமான வேலையெல்லாம் பார்த்து தூக்கி இல்லாம அதை பத்தி எல்லாம் தைரியமா பேச வேற செய்யற. இந்த காதலில் கீழ்த்தனமான வேலை மேல்தனமான வேலைன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது சந்தோஷ். ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு கேள்விப்பட்டிருக்கேன்ல, அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிற ஆள். என்னோட லவ்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் ஆசைப்பட்டவனை அடையணுங்கிறதுக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி வேலையை பார்ப்பேன். அதை தான் நான் இப்போ பண்ணேன். அதில் எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை. நீ திருந்த மாட்ட. சரி, கடைசியா உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கடைசியாவா? என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? நீயும் நானும் லைஃப் லாங் சேர்ந்து வாழ போகிறோம் சந்தோஷ். அதனால் கடைசியாக நல்லா சொல்லாத, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு உன்னோட அறிவுரையை தாராளமாக வழங்கு. லைஃப் லாங் சேர்ந்து வாழ போறோமா? கடவுளே. இங்க பாரு சௌமியா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, உன் மனசுல நல்லா பதிய வச்சுக்க. இது உனக்கு உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உதவும். குறுக்கு வழியில எதையுமே சம்பாதிக்கணும்னு நினைக்காத சௌமியா. அது காதலா இருந்தாலும் சரி, காசா இருந்தாலும் சரி, பாதியிலே புட்டுக்கிட்டு போயிடும். இது பாரு, இப்போ கூட தான் என்ன நீ குறுக்கு வழியில கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச. ஆனா இதெல்லாம் நடக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏன் நடக்காது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நான் நினச்ச மாதிரி குறுக்கு வழியில் வந்து உன்னை நான் அடைய போகிறேன். அப்புறம் என்னடா ஏதோ நடக்காதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? அடியே கேவலவாதி, நடக்காத விஷயத்த நடக்காதுன்னு தாண்டி சொல்ல முடியும். ஐயோ என்ன சௌமியா, ட்ராக் மாறுது. சும்மா இருடி, அவனாலலாம் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்ன சந்தோஷ், நடக்காதுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உன்னால என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? முடியாதுடி. அதுவும் இல்லாம நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு வேற சொல்லுவியா நீ? என்னடா என்ன, உன் தங்கச்சி வாழ்க்கை மேல உனக்கு பயம் இல்லையா? ஆமா, எங்க அவ? கூப்பிட உன் தங்கச்சி மணிமேகலைய. ஏய், எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குடா. எல்லாருக்கும் அனுப்பி உன் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவேன்டா. உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க முடியாம வீட்டோட ஓரமா உட்காந்து கண்ணீர் தாண்டா வடிச்சுக்கிட்டு இருப்பா. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னீனா? ஐயோ, ரொம்ப பயமா இருக்குதே. என் மணி, உனக்கு அறிவே இல்லையா மணி? ஏன் மணி நீ இப்படி பண்ண? இப்ப பாரு, சௌமியா என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு தேவைதானா? பாத்தியா, கண்டவள என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன எங்க எடுத்துட்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா நீ? என்ன சந்தோஷ், நீ கோவத்துல இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. நான் உன்னை கண்டவெல்லாம் கிடையாது. உன்னோட என்னவள் ஆக போறேன், உன்னோட துணைவி ஆக போறேன், உன்னோட மனைவி ஆக போறேன், உன்னோட பொண்டாட்டி ஆக போறேன்டா. சௌமியா என்னடி திரும்பி பாரு சௌமியா. அந்த மணி மூஞ்செல்லாம் எதுக்கடி திரும்பி பார்த்துக்கிட்டு? யாழ் தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கானே, ரொம்ப அழகாக வேற இருக்கான். ஆனால் என்ன மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டும் ட்ராக்கும் போட்டுட்டு வந்தது தான் நல்லா இல்லை. பட் ஸ்டில் மேட்சிங்காக தான் இருக்கு என் ட்ரெஸ்ஸும் அவன் ட்ரெஸ்ஸும். இது போதும் சௌமியா. என்னடி உனக்கு என்ன நந்தினி நிற்கிறாங்க?